பெப்சி உமார்களுடைய தற்போதைய புகைப்படம் திடீர்னு இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நேற்று செய்திகளில் வெளியாச்சு சார். ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன். அப்படியே அந்த காதுக்குள்ளேயே அந்த குரல்கள் ஒலிச்சுக்கிட்டே இருந்ததுல அன்னைக்கு டேஸ்லாம் எப்படி இருக்கும்? அன்னைக்கெல்லாம் ஒரு யூத் ப்ரோக்ராம், யூத் அட்ராக்ட் பண்ணுற ப்ரோக்ராம் அப்படின்னா பெப்சி உங்கள் சாய்ஸ் தான். இன்னைக்கு என்ன சேலை கட்டிட்டு வர போகிறாங்க, பெப்சி உமா என்ன கலராக இருக்கும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் வந்து புடவை கட்டிட்டு வருவாங்க. பட்டு புடவைன்னு தான், பட்டு புடவை வந்து கட்டிட்டு வருவாங்க. அவங்களுடைய காஸ்டியூம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சேலை முழு சேலையில் வந்து பிரமாதமாக ரொம்ப எக்ஸலாக இருக்கும். அவங்களுடைய பொட்டு, அவங்க போடுற தோடு, அவங்க போடுற சின்ன செயின், வளையல், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பெப்சி உமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. பெண்கள் வந்து பெரிய லெவலில் வந்து பெப்சி உமா வந்து ரசித்தாங்க. சூப்பர் ஸ்டாரே வியந்து பார்த்து 2 படத்துக்கு பர்சனலாக வாங்க நீங்கள் நடிக்கணும் அப்படின்ன மாதிரியும் எனக்கு தெரிஞ்சு முத்துன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னா பெப்சி உமா கிட்ட நேரடியாகவே பேசினார். முத்து படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டருக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அப்படின்னு வந்து அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் பெப்சி உமா சொல்லியிருக்காங்க, இல்லை சார் எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறதுல ஆர்வம் இல்லை அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரஜினி விட்டுட்டாரு. அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. வேற ஏதோ ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. இப்போ பெப்சி உமா இதே பதில் தான் சொல்லியிருக்காங்க, இல்லை சார் எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நடிக்கிறதுல ஆர்வம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரஜினி சார் சொல்லியிருக்காரு, 1/2 hour நீங்கள் டைம் கொடுங்க, நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெப்சி உமா போய் ரஜினி சாரை பார்த்துருக்காங்க. 1/2 hour இல்லை 1 hour பேசியிருக்காரு. ரஜினி சாருக்கும் நோ தான், கமல் சாருக்கும் நோ தான், ஷாருக் கானுக்கும் நோ தான், சல்மான் கானுக்கும் நோ தான், எல்லாருக்கும் நோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது ஏன்? ஆஃபர்ஸ் பெருசாலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க டிமாண்ட்லாம் பண்ணலை. அவங்க நடிக்கிறதுக்கே முதல்ல சம்மதிக்கவே கிடையாது. யார் ரஜினி கூப்பிட்டப்பையும் ரஜினியை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர்லேருந்து பிரபலமான இயக்குநர்கள் கூப்பிட்டப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதும் ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆஃபர்னு கிடையாது. ஒரு பேர் சென்னைக்கு வராரு மறைக்காயர். யார் இவர்? அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர்கள் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். 90களில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ முதல் டெலிவிஷனில் டயல் பண்ணி ஃபோன் கால் எடுத்து அந்த பாட்டை போடுங்க மேடம், இவங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே தெரியும். இவங்களை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. அந்த குரல்கள் இப்போவும் காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அப்போ தான் டெலிவிஷன்ஸ்லாம் முதல் முறையாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். ஸோ அப்போ தான் அந்த விவேக் அவரோட டைலாக், ஹலோ பெப்சி உமாங்களா அப்படிங்கிற அந்த டைலாக் திருப்பி ரிமைண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் யாரை பற்றி நீ கேட்க வந்தேன்னா பெப்சி உமா அவர்களை பற்றி தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த பெப்சி உமா அவர்களுடைய தற்போதைய புகைப்படம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு 3-4 வருஷமா இருந்தாங்க. திடீர்னு இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நேற்று செய்திகளில் வெளியாச்சு சார். ஸோ பெப்சி உமாவுடைய ஃபோட்டோ வைரல் ஆகணும் டக்குன்னு சரி பெப்சி உமா பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கலாமே, அன்னைக்கு இருந்த கிரேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி கேட்கலாம்னு நினச்சேன். ஸோ எப்படி சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த 90s எண்டு அப்படியே அந்த ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன், அப்படியே அந்த காதுக்குள்ளேயே அந்த குரல்கள் ஒலிச்சுக்கிட்டே இருந்ததுல அன்னைக்கு டேஸ்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி? ஏன்னா நீங்களுமே மேபி அதில் இன்வால்வ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபோன்லாம் போட்டிருப்பீங்களே, என்ன நடந்தது சார் அந்த காலகட்டத்தில்? சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் ஒரு யூத் ப்ரோக்ராம், யூத் அட்ராக்ட் பண்ணுற ப்ரோக்ராம் அப்படின்னா பெப்சி உங்கள் சாய்ஸ் தான். அதாவது அது ப்ரோக்ராமோட பேர், சன் டிவியில் வந்த ப்ரோக்ராமு உங்கள் சாய்ஸ். அதுதான் என்ன நேயர்கள் என்ன விருப்பமோ அதை ஃபோனில் வந்து கால் பண்ணி பேசுவாங்க. பெப்சிமா வந்து பேசுவாங்க, பெப்சிமா பேசுகிறீங்களா அப்படின்னா ஆமாம் பெப்சிமா பேசுகிறேன் அப்படின்னு அந்த குரலில் கேட்குறதுக்கே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து துடிப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க பேச்சு வந்து ரொம்ப கனிவாக இருக்கும், ரொம்ப பொலைட்டாக இருக்கும். அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக வந்து தமிழ் அவங்களுடைய உச்சரிப்பு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ பெப்சி உமாட்ட பேசுகிறது, பெப்சி உமாக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலகட்டம் தான் அது. பெப்சி உமாக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஃபோன் வந்து கிடைக்கலையேன்னு டென்ஷன் ஆகி பல தடவை ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் வந்து பெப்சி உமாக்கு ட்ரை பண்ணி ஃபோன் கிடைக்காம போனவங்களும் இருக்கிறாங்க. கிடைச்சி வந்து பேசினவங்க பார்த்திங்கன்னா பெரிய பாக்கியசாலியாக அதிர்ஷ்டசாலியாக வந்து பார்க்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து இளைஞர்கள்ட்ட வந்து ரொம்ப பெரிய ட்ரெண்டாக இருந்த ஒரு ப்ரோக்ராம். இளைஞர்கள்ட்ட மட்டும்தான் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி கிடையாது. லேடிஸ்டையும் பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கான ப்ரோக்ராம். அன்றைக்கி வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு, குடும்ப பெண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் அந்த பெப்சி ப்ரோக்ராம் இருக்குது பார்த்திங்களா, பெப்சி உங்கள் சாய்ஸ், அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு போட்டி இருக்கும். முதல்ல 11:30 மணிக்கு கணவன்மாரெலாம் வெளியில் போனதுக்கப்புறம்
ஒன்று மேட்னி ஷோ போவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பெப்சி உமா பற்றி தான் பேசுவாங்க. நாளைக்கு இன்னைக்கு என்ன சேலை கட்டிட்டு வர போகிறாங்க, பெப்சி உமா என்ன கலராக இருக்கும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் வந்து புடவை கட்டிட்டு வருவாங்க. பட்டு புடவைன்னு தான், பட்டு புடவை வந்து கட்டிட்டு வருவாங்க. அவங்களுடைய காஸ்டியூம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சேலை முழு சேலையில் வந்து பிரமாதமாக ரொம்ப எக்ஸலாக இருக்கும். அவங்களுடைய பொட்டு, அவங்க போடுற தோடு, அவங்க போடுற சின்ன செயின், வளையல், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பெப்சி உமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. பெண்கள் வந்து பெரிய லெவலில் வந்து பெப்சி உமா வந்து ரசித்தாங்க. பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற டிவி சீரியலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டிவி சீரியலில் வரவங்க போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாம் பெண்கள் வந்து அடுத்த நாள் உட்காந்து பேசுவாங்க. நேற்றுக்கு அந்த சீரியலில் பார்த்தியா எப்படி இருந்துச்சு பார்த்தியா, அந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு பார்த்தியா, போட்டு அந்த தோடு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுலாம் பேசுவாங்க. அன்றைக்கெல்லாம் இதை முதல்ல பேச வச்சது யார் அப்படின்னா பெப்சி உமா தான். பெப்சி உமானா தான் எல்லாருக்கும் தெரியும். உமான்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் உண்மையான அவங்களோட பேர் வந்து உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரின்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் சாய்ஸ் நடத்துகிற உமா மகேஸ்வரின்னா எல்லாருமே கொஞ்ச நேரம் அப்படி ஜோல்ட் ஆவாங்க. யார் அப்படின்னு யோசிப்பாங்க. பெப்சி உமான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து பயங்கர பாப்புலர் ஃபிகர். பெப்சி உமா கிட்டே வந்து கேட்டாங்க, அதாவது வந்து என்ன உங்களுக்கெல்லாம் கோயில் கொட்டுறதா சொன்னாங்க. அந்த நேரத்தில் குஷ்பு கோயில் கட்டின சொன்னாங்க, பெப்சி உமா கோயில் கட்டின சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர விமர்சனம் வந்துச்சு. நடிகைகளுக்கெல்லாம் கோயில் கட்டினா தமிழ்நாடு எங்கே போய் என்ன போய் நாசமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த நேரத்தில் பெப்சி உமாட்டே ஒரு நிருபர் கேட்டார், இந்த மாதிரி வந்து ஒருத்தர் சொல்கிறாங்களே உங்களை பற்றி, இந்த மாதிரி கோயில் கட்டுறது வந்து தப்புங்கிறாங்களே அப்படின்னு. அவங்க சரியாக தான் சொல்லியிருக்காங்க. நான் அந்தளவுக்கு தகுதியான ஆள் கிடையாது. நான் வந்து டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, சந்தோஷம் எனக்கு. ஆனால் கோயில் கட்டுற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? அது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கோயில் கட்டினா தமிழ்நாடு நாசமாக போயிருங்கிறது சரியான வார்த்தை தானே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் ரொம்ப பொலைட்டாக இன்னைக்கு வரைக்கும் பெப்சிமா அப்படின்னா அவங்களுடைய எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கனிவு தான் அவங்களுக்கு முதல்ல. அவ்வளோ வந்து பேச்சில் வந்து கனிவு இருக்கும். அதான் சார், அவங்க பேசும்போதே ஆக்சுவலி அந்த மரியாதை தவிர்த்து அந்த தமிழ் உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அதுக்காகவே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்தாங்களே சார். இயல்பாகவே அவங்க அப்படிப்பட்டவங்க தானே? இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சிருக்காங்க. சென்னையில் காகிதம் இல்லத் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. படிக்கிற காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ இந்த பெப்சி ப்ரோக்ராம் நடத்தும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதே ரொம்ப கனிவாக இருக்கும். நிறையா பேர் என்னென்னா பெப்சிமாவோட வாய்ஸ் வந்து நல்லா கேட்கணும் அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு லைவ் ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். கால் பண்ணி டெலிகாலருக்கு பண்ணி பெப்சிமா பேசுகிறது. அப்போ இவங்க வாய்ஸ் நல்லா கேட்கணும்னு பொதுவாக அந்த காலர் இருக்காங்கல்ல, அந்த நேயர்கள் வந்து டிவி வால்யூமை வந்து பயங்கரமாக வச்சு கேட்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா இவங்க பேசுகிறது வந்து கிளாரிட்டியாக கேட்காது. அப்போ இவங்க சொல்லுவாங்க, நாகராஜ் உங்களுடைய டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெப்சிமா பேசுகிறதுலே ஒரு கனிவு இருக்கும். தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பெரிய அடையாளமாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு தொகுப்பாளர் அப்படிங்கிற பேர் அன்னைக்கு வந்து பெப்சிமாவுக்கு தான் முதல்ல கிடச்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த பெப்சிமாவை இன்றைக்கும் வந்து மக்கள் மறக்க மாட்டாங்க. மறக்காத அளவுக்கு ஒரு பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சார், இப்போ ஒரு ஷோ வந்து ஹிட் அடிக்கும் எப்போவுமே. இந்த விஜேவா பயணத்தை தொடங்குறவங்க, விஜே மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து விஜேவா ஆகணும்னு நினைக்கிற பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன்னா அது பெப்சிமாவாக தான் இருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு ஷோவை வந்து நீங்கள் ஒரு கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அது ஷோ வந்து செல்ஃப் எடுக்காது. ஆனால் பெப்சிமா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வாருங்கள் வாழ்த்துவோம் அப்படின்னு அங்கே பண்ணுறாங்க. அது முடிச்சுட்டு சன் டிவி வந்ததுக்கப்புறம் இந்த பெப்சி உங்கள் சாய்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கண்டினியூ பண்ணுறாங்க. 15 வருஷம் ஒரு ஷோ வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் பீக்லேயே இருக்குது அப்படின்னா அந்த ஷோக்கு முழுக்க காரணம் வெறும் பெப்சி உமா தான் அப்படின்னு அந்த நிறுவனமும் சொல்கிறாங்க. நிறுவனம் தான் எங்களை வளர்த்தாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரேஸா? இல்லை, பெப்சி உமா தான் சொல்கிறேன். 15 வருஷம் ஒரு விஜேயோட ஷோ வந்து பாப்புலராக இருந்திருக்கு. சன் டிவி அன்னைக்கு வந்து சேட்டலைட் டிவி வந்த காலம். அன்னைக்கு சன் டிவி ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அதில் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட் அடிச்சிருச்சு. பெப்சி உமா வந்து பெப்சி உங்கள் சாய்ஸுங்கிற ப்ரோக்ராம் வந்து 15 வருஷம் பெரிய காலகட்டம். உண்மையாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து 15 வருஷம் தொடர்ந்து நடந்திருக்கு. அந்த 15 வருஷமும் பார்த்தீங்கன்னா அதே வந்து அந்த கிரேஸ் வந்து பெப்சி உமா மேலே இருந்தது. அதே வந்து ஆர்வம் இருந்தது. அந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஆர்வம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ, முதல் வருஷம் ஆரம்பிச்சப்போ எப்படி இருந்துச்சோ அதே ஆர்வம் வந்து கடைசியில் அவங்க முடிச்சுட்டு போகிற வரைக்கும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் ஹிட் அடித்ததுக்கு வந்து ஒரே ஒரு காரணம், தனி மனுஷின்னு சொல்லலாம், அது பெப்சி உமா தான். அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர மேசிவ் ஹிட் ஆக்குனதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியும். அதாவது அந்த சேனல் வந்து இந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் 15 வருஷம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாலும், ஆனால் இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு காரணம்னா அது பெப்சி உமா தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வேற யாராவது ஒரு ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ தூரம் லாங்காக போயிருக்கா, இவ்வளோ வருடங்கள் போயிருக்கா அப்படின்னா
கொஞ்சம் சந்தேகம் தான். ஓகே சார். இப்போ இந்த இடத்துல தான் அந்த ஒரு டெலிவிஷன் ஆங்கர் பார்த்து அவங்க இந்த விஜயை பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப்லாம் சேர்ந்து கோயில் கட்டுற ரேஞ்சுக்கு போனதுன்னா இதெல்லாம் கேட்கவே வியப்பாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறதா அன்னைக்கு டேல அது சாத்தியமாக இருந்துச்சு. ஆனால் சூப்பர் ஸ்டாரே வியந்து பார்த்து 2 படத்துக்கு பர்சனலாக வாங்க நீங்கள் நடிக்கணும் அப்படின்ன மாதிரியும் உங்கள் பக்கத்தில் எந்த செலிபிரிட்டி இருந்தாலும் எனக்கு நீங்கள் தான் அழகாக தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதை அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக பேசுவார். நான் அந்த 2 படங்கள் எனக்கு தெரிஞ்சு முத்துன்னு நினைக்கிறேன் 2 படங்களில் நடிக்க கன்வின்ஸ் பண்ணார். பட் ரஜினி சாருக்கே கன்வின்ஸ் பண்ணி இவங்க அனுப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்களே. அது மாதிரி ஹீரோ நிறைய அப்ரோச்சஸ் நடந்துச்சா சார்? ஏன் அவங்க சினிமாவுக்கும் வரவே இல்லை? ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னா பெப்சி உமாகிட்ட நேரடியாகவே பேசினார். முத்து படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டருக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அப்படின்னு வந்து அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் பெப்சி உமா சொல்லியிருக்காங்க, இல்லை சார் எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறதுல ஆர்வம் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரஜினி விட்டுட்டாரு. அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. வேற ஏதோ ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. இப்போ பெப்சி உமா இதே பதில் தான் சொல்லியிருக்காங்க, இல்லை சார் எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நடிக்கிறதுல ஆர்வம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரஜினி சார் சொல்லியிருக்காரு, 1/2 hour நீங்கள் டைம் கொடுங்க, நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெப்சி உமா போய் ரஜினி சாரை பார்த்துருக்காங்க. 1/2 hour இல்லை 1 hour பேசியிருக்காரு. ஆனால் ரஜினி சாரால் வந்து பெப்சி உமாவை கன்வின்ஸ் பண்ண முடியல. ரஜினி சார் கன்வின்ஸ் ஆகி சரி நீங்கள் வந்து இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க, இனிமேல் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட படம் அன்பே சிவம்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து பெப்சி உமாவுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குன்னு சொல்லி கமல் சார் வந்து சுந்தர் சிகிட்ட சொல்லி சுந்தர் சி சார் வந்து பெப்சி உமாவை தொடர்பு கொண்டு கேட்டப்ப இதே பதில் தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இதுக்கு மேலே ஒரு விஷயம் சொன்னோன்னா, இப்படி பாலிவுட் ஸ்டார் அதாவது வந்து ஷாருக் கான் இருக்கார்ல, ஷாருக் கானுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம், அவருக்கு மொழி தெரியாது, தமிழ் தெரியாது, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி உமா ப்ரோக்ராம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராமாக இருந்திருக்கு. இந்த ஒரு ப்ரோக்ராம் கூட மிஸ் பண்ணாமல் வந்து ப்ரோக்ராம் பார்த்துருக்காரு, ரெகுலராக பார்த்துருக்காரு. ஸோ இவங்கள வந்து நம்ம படத்தில் அவர் நடிக்கிற ஒரு படத்தில் வந்து ஹீரோயினாக போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது டேரக்டர் யாருன்னு தெரில. அந்த டேரக்டர்கிட்ட சொல்லி அந்த டேரக்டர் வந்து பெப்சி உமாட்ட பேசியிருக்காரு. நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஷாருக் கானோட வந்து பேர் பண்ணி நீங்கள் நடிக்கணும், அவரே விருப்பப்படுறாரு, ரொம்ப லைக் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னப்ப பெப்சி உமா வந்து மறுத்திருக்காங்க. அதை வந்து இல்லை எனக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. நடிகர்கள் மட்டும் கேட்கல, பாலச்சந்தர் கேட்டிருக்காரு, மணிரத்னம் கேட்டிருக்காரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா கேட்டிருக்காரு. பலர் அன்னைக்கு இருந்த பிரபல இயக்குநர்கள் வந்து பெப்சி உமா வந்து நடிக்கணும் எங்கள் படத்துலன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் மறுத்திருக்காங்க. பாலச்சந்தர் சார் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு, பெப்சி உமாட்ட ஒரு தடவை கேட்டிருக்காரு, நடிச்சு கொடு அப்படின்னு ஒரு கேரக்டர், முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் வழக்கமாக ஒரு ஜென்டிலாக மறுத்திருக்காங்க. அப்போ பாலச்சந்தர் சார் சொல்லியிருக்காரு, ரொம்ப திமிர் பிடிச்சவளாக இருப்ப போலியே, நான் இவ்வளோ சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார் எனக்கு ஆர்வமே கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு தொழிலில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைன்னும் போது அதில் நான் எப்படி வந்து என்னுடைய முழுசாக என்னை ஈடுபடுத்திக்க முடியும், அதனால் எனக்கு விருப்பம் இல்லை சார், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள்லாம் கேட்டு அந்த வாய்ப்பை மறுக்கிறேன் அப்படின்னா உண்மையாலுமே இதெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனால் அதை மறுக்கிறதுக்கு காரணம் வந்து உண்மையாலுமே எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பின்னாடி இப்போ எப்படின்னா 1-2 சீரியல்ஸில் நடித்தாங்க. அங்கே கூட அவங்களுக்கு சில சங்கடங்கள்லாம் இருந்துச்சு, அதுவும் வேணாம் அப்படின்ட்டு அவங்க டோட்டலாக அந்த நடிக்கிறது அப்படிங்கிறதே விட்டுட்டாங்க. அதான் சார். இப்போ ரஜினி சாருக்கும் நோ தான், கமல் சாருக்கும் நோ தான், ஷாருக் கானுக்கும் நோ தான், சல்மான் கானுக்கும் நோ தான், எல்லாருக்கும் நோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது ஏன்? இப்போ ஏன்னா அவங்க ஒருவேளை நடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு 50 படங்களாவது ஒரு ஹீரோயினியாக கூட நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்ததில்ல. அப்படி ஒரு சாய்ஸ் இருக்கும்போது இப்போ பாரதி ராஜா சாரே வந்து கூப்பிட்றாரு, மணிரத்னம் அவர்களே கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களாம் ஹீரோயினியை வந்து அப்படியே மாற்றி அவங்களுக்கு ஒரு வேற ஒரு வடிவம் கொடுத்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான இயக்குனர்கள். இப்போ அவங்களுக்கே நோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருந்திருக்குமோ? ஆஃபர்ஸ் பெருசாலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க டிமாண்ட்லாம் பண்ணல. அவங்க நடிக்கிறதுக்கே முதல்ல சம்மதிக்கவே கிடையாது. யார் ரஜினி கூப்பிட்டப்பையும் ரஜினியை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர்லேருந்து பிரபலமான இயக்குநர்கள் கூப்பிட்டப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதும் ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆஃபர்னு கிடையாது. அவங்க வந்து பணம் அப்படிங்கிறத குறிக்கோளாகவே வச்சு பார்க்கவே இல்லை. அவங்க நடிக்கிறதுல விருப்பம் இல்லை. ஒருவேளை வந்து பெப்சி உமா வந்து நடிக்க வந்திருந்தா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட படங்கள்லாம் இன்றைக்கி நடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், ஷாருக் கானே வந்து பெப்சி உமா வந்து ஜோடி அவரோட பேரா நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னா அப்போ அவரோடலாம் நடிச்சிருந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்தா இன்றைக்கி எப்படி எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு எவ்வளோ பெரிய பிரபலமான நடிகை வந்திருப்பாங்க. ஆனால் எப்படின்னா சில பேர் எப்படின்னா கொள்கையில் வந்து ரொம்ப பிடிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி பெப்சி உமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஜியாக இருந்தாங்க, அவங்க ஒரு ஷோ பண்ணாங்க, அது பயங்கர ஹிட் ஆச்சு, அது போதும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு மேலே சினிமா அப்படி என்ன காரணம்னு தெரில, அவங்க விரும்பலை, அது நடிக்கலை, காரணம் டிமாண்டெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான்.
ஓகே சார். அதான் சச்சின் அவர்களோட கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ வந்துச்சு. அவங்க நடிக்க சாரி இல்லாம வேற ஒரு வெஸ்டர்ன் காஸ்டியூம்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டதா கூட சொல்லுவாங்க சார். ஸோ இந்த அளவுக்கு கிரேஸ் இருந்தாலும், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்தாலும், பெப்சி உமாவுக்கும் சில காதல் தொல்லைகள், அந்த அரசியல் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல சில விஷயங்கள்லாம் அவங்கள பாதிக்க வந்துச்சு. அதனால தான் அவங்க இண்டஸ்ட்ரியை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சில காசிப்ஸ்லாம் பேசுவாங்களே. அப்படி எதுவும் உண்மையா நடந்தது? அதனால தான் இண்டஸ்ட்ரி எதுவும் விட்டு போனாங்களா? இல்ல விருப்பப்பட்டு அவங்க கல்யாண வாழ்க்கை அப்படி போயிட்டாங்களா? இல்ல காசிப்ஸ்ங்கிறது நீங்க சொன்ன மாரி 1, 2 வந்தது. அந்த காலத்துல வந்து சில காசிப்ஸ்லாம் வந்தது. அது எப்படின்னா, பிரபலங்களா இருக்கும்போது, செலிபிரிட்டியா இருக்கும்போது இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதான் உண்மை. டார்ச்சர், லவ் ஆமா. டார்ச்சர்லாம் வரதான் வரும், வரும். இதெல்லாம் வந்து உண்மையா, பொய்யா அப்படிங்கிறதை விட, இதெல்லாம் வந்து வரத்தான் செய்யுங்கிறது தான் வந்து ரியாலிட்டி. அதனால வந்து அந்த மாரி சில கிசுகிசுக்கள், சில காசிப்ஸ்லாம் அந்த காலகட்டத்துல வந்தது உண்டு. அதெல்லாம் வந்து அவங்க வந்து அதுக்கெல்லாம் அவங்க பெருசா வந்து அவங்க ஏதோ ஒரு பத்திரிக்கையில எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பெரிய அச்சு ஊடகத்துல பிரபலமான பத்திரிக்கையில ஏதோ ஒரு காசிப் அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, குளிர்பான ம இதுல பேர்ல வந்து நடத்துற ஒரு ஷோ நடத்துற ஒரு பெண்ணோட அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது அவங்கள தான் குறிக்குது. அவங்க பேர போடல. ஆனா அவங்க வந்து நேரடியா ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க. "என்ன சார் இப்படி எழுதியிருக்கீங்க? உண்மை இல்லாத விஷயம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. பத்திரிக்கையாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "இல்ல நான் உங்க பேரே சொல்லலையேங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "நீங்க குளிர்பான ஷோ நடத்துறவங்கன்னு சொன்னாலே ஒரு பெண்ணுன்னு சொன்னாலே நான் தான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருமே சார்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத அவங்க பெருசா எடுத்துக்கல. அத வந்து உண்மையாலுமே பெருசா எடுத்துக்கல. அவங்களுக்கு ஒரு காதல் இருந்தது. அதுதான் முதல் காதல். அதுதான் கடைசி காதல்னு அவங்களே சில பேட்டிகள்ல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 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 காதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தில முடிந்தது. இன்னைக்கு வந்து அவங்க கணவரா இருக்கவர் தான் அன்னைக்கு வந்து காதலர். இன்னைக்கு வந்து கணவர். ஒரு பையன் இருக்காங்க பெப்சி உமாக்கு. ஸோ பெப்சி உமா ஒரு நிம்மதியான வாழ்க்கையோட சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையை நோக்கி போயிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில ஒரு பாப்புலாரிட்டி ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த அந்த பாப்புலாரிட்டியோட சில பேர் ஒதுங்கிரணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் நதியாலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர பாப்புலரா இருக்கும்போது, குடும்ப வாழ்க்கை அப்படின்னும்போது சினிமா வேண்டான்னு ஒதுங்கி போயிட்டாங்க. அப்படிதான் குடும்ப வாழ்க்கையில போயிரலாம் அப்படின்னு தான் பெப்சி உமா போயிட்டாங்களே தவிர, இதுக்கெல்லாம் அவங்க பயந்தெல்லாம் போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதான் சார். இப்ப கணவரோட பிசினஸ் அப்படி பார்த்துட்டு தன்னோட குடும்ப வாழ்க்கைக்கு சென்றுட்டாங்க. அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு விலகி இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவிட்டாங்க. நம்ம துபாயில இருக்கிறாங்க அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு பிறகு அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்கன்னாங்க. அப்புறம் தான் தெரியும் தமிழ்நாட்டில தான் இருக்கிறாங்க. அதுவும் சென்னையில தான் இருக்கிறாங்க. பக்கத்துல அரும்பாக்கத்துலயோ, ஆதம்பாக்கத்துலயோ எங்கேயோ தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்த சமீபத்தில தான் பதிவிட்டிருந்தாங்க. ஐ மீன் ஒரு 2, 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அவங்களுடைய மறுபடியும் பழைய ஃபோட்டோ, விசஸ் நவ் புதிய ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு கிளிப் நேத்து வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த நேரத்தில பெப்சி உமாவ பத்தி அவங்க எப்படி ஒரு கிரேஸ்ல இருந்தாங்க, அது விஷயம் சார்ந்து உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் விவேக்கோட அந்த டயலாக்ல இருந்து. எனிவேஸ் பெப்சி உமா அவர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.